அவங்க நம்பரை ட்ரேஸ் பண்ணீங்களா? ஓகே மேடம், வெயிட் பண்ணுங்க. ஐயோ, கொஞ்சம் சீக்கிரமா பண்ணுங்க. ஓகே மேடம். ஓகே. ஹலோ, சாக்லேட் கம்பெனி டாக்குமெண்ட்ஸ் ரெடி எடுத்து வச்சிருக்கியா? எல்லாமே நான் ரெடியாக எடுத்து வச்சிருக்கேன். என் குழந்தை எதுவுமே பண்ணிடாத. டாக்குமெண்ட் எடுத்துட்டு நான் எங்கே வரணும்னு சொல்லு. குரோம்பேட்டை பழைய குடனுக்கு வந்துரு. சரி, நான் இப்போவே கிளம்பி வரேன். இல்லை, இப்போ வர வேண்டாம். ஒரு 10 நிமிஷம் கழிச்சு வா, அப்பதான் நாங்கள் வருவேன். சரி, ஆனால் என் குழந்தை பத்திரம். என்ன சொன்ன? முடிஞ்சதை பார்த்துக்கண்ணா. ஹலோ. ஹலோ மேடம், நீங்க கொடுத்த நம்பருக்கு ஜஸ்ட் ஒரு கால் வந்திருக்கு. 10 நிமிஷம் கழிச்சு நான் சொல்ற இடத்துக்கு நீ வான்னு சொல்லியிருக்காங்க. வெரி குட். அந்த லொகேஷன் எங்க இருக்கு? மேடம், லொகேஷனை உங்க மொபைலுக்கு ஷேர் பண்றேன். ஓகே, ஷேர் பண்ணுங்க, நான் பாத்துக்கிறேன். ஓகே மேடம். குரோம்பேட் குடோன்ல இருக்கான். டிரைவர், சீக்கிரம் குரோம்பேட் போங்க. ஃபாஸ்ட் போங்க போங்க. கத்தாத. சொன்ன கேளு. பாப்பா, நீ வீட்டுக்கு போக வேண்டாம். உங்க அப்பா உன்னை கூட்டிட்டு போக இப்ப இங்க வருவாரு, சரியா? நீங்க போய் சொல்றீங்க. நான் இங்க இருக்கிறது எப்படி என் டாடிக்கு தெரியும்? விடுங்க, நான் வீட்டுக்கு போணும். பாப்பா, நீ இங்க இருக்கிறது உங்க அப்பாவுக்கு தெரியும். நான் ஃபோன் பண்ணி வர சொல்லிட்டேன். நீங்க போய் சொல்றீங்க. கத்தாத. நீங்க எல்லாரும் கெட்டவங்க. சும்மா இரு. என்ன கடத்திட்டு வந்திருக்கீங்க. சூர்யாவோட பொண்ணுல்ல. என்ன விடுங்க. இந்த லெஃப்ட்ல போங்க. எல்லா அப்பாக்களும் குழந்தைக்கு சாக்லேட் தான் வாங்கி கொடுப்பாங்க. ஆனா உன் டாடி உனக்காக சாக்லேட் கம்பெனியே வாங்கியிருக்காரு. ஆனா இப்போ அந்த சாக்லேட் கம்பெனியை என்கிட்ட கொடுத்துட்டு உன்னை கூட்டிட்டு போயிடுவாரு. நீங்க போய் சொல்றீங்க. நீங்க எல்லாரும் ரொம்ப பேட். என்ன விடுங்க. நான் வீட்டுக்கு போணும். நான் டாடியை பார்க்கணும். என்ன விடுங்க. விடுங்க. ஃபாஸ்ட் ஃபாஸ்ட் ஃபாஸ்டா போங்க. கொஞ்சம் ஸ்லோ பண்ணிக்கோங்க. குடோன் பக்கத்துல நிக்க வேணாம். பாப்பா, சும்மா இரு. ஷூ. உன் டாடி வர வரைக்கும் நீ அமைதியா இருந்தா உனக்கு சாக்லேட் வாங்கி தருவேன், சரியா? டேய், பாப்பாக்கு சாக்லேட் வாங்கி வா. சரி. டேய், ஆல்மோஸ்ட் லொகேஷன் கிட்ட வந்தாச்சு. நான் மட்டும் போயிட்டு வந்துடுறேன், ஓகேவா? ஓகே மேடம். இங்கே இருங்க. கத்தாத. டேய், சத்தம் போடாம அமைதியா இரு. சார் 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 போலீஸ் வந்திருக்கு சார். போலீஸா? ஏய், என்ன சொல்ற? சூர்யா கிட்ட போலீஸ்ட்ட போக கூடாதுன்னு வார்ன் பண்ணியும் போலீஸ்ட்ட போயிருக்கானா அவன்? இப்போ என்ன பண்றது சார்? டேய், போலீஸ்ட்ட நம்ம மாட்ட கூடாதுடா. உங்க எல்லாருக்கும் தான். இங்கே எல்லாரும் போய் ஒளிஞ்சுக்கோங்க. சீக்கிரம் போங்க. போங்க. குழந்தை நான் பாத்துக்கிறேன். வா. டேய், ஷூ, சத்தம் போடாத. ஷூ. நீங்க எல்லாரும் இங்க தான் ஒளிஞ்சிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். இங்க இருந்து யாரும் தப்பிக்க முடியாது. மரியாதையா குழந்தைய என்கிட்ட கொடுத்துட்டு சரண்டர் ஆயிடுங்க.
ஹேய், என்ன விடு. டேய் அம்மா பின்னாடி இருந்து வராமா? டேய் 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 அம்மா சூப்பர் சூப்பர் சூப்பர். அம்மா பின்னாடி ஒருத்த கத்தியோட வரான். அம்மா ஏய், ஏய், என்ன பண்ற பாரு. டேய் போடா, டேய் எல்லாரையும் ஸ்டேஷன் கூட்டி போங்க. ஓகே டேய் சாவடிச்சிருவேன்டா உன்னை. இவங்க அத்தனை பேரையும் ஸ்டேஷன் கூட்டி போங்க. போங்கடா. ஏய், போடா. வா வா. உங்களை யாருங்க இங்க வர சொன்னது? ஆ? நான் தான் அதுல தலையிட வேணாம்னு சொல்லல உங்ககிட்ட. என் குழந்தை எங்க? தெய்வமா? தெய்வமா? குழந்தைக்கு கொஞ்சம் அடிபட்டுருச்சு. இது அடிபட்டுச்சா? ஏய், எங்க என் தெய்வமா? சொல்லுங்க. தெய்வமா? 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 என்னாச்சு தெய்வமா? தெய்வமா, இங்க பாரு. இங்க பாரு தெய்வமா. நான் சூர்யா வந்திருக்கேன். பாப்பா. சூர்யா வந்திருக்கேன்டா. கண்ணு திறந்து பாரு. தெய்வமா. தெய்வமா, சூர்யா வந்திருக்கேன்டா. தெய்வமா, கண்ணு திறந்து பாருடா. பாப்பா எந்திரிமா. தெய்வமா. தெய்வமா. தேவி, தெய்வமா, இங்க பாரு. யாரா இது பண்ணது? தெய்வமா. தேவி, தெய்வமா, இங்க பாருடா. தெய்வமா. ஏய், நீ கையெடு. எல்லாமே உன்னாலதான். நான் தான் தலையிட வேணும்னு சொன்னேன்ல. இப்ப எதுக்காக போலீஸ்ல கூட்டி இங்க வந்தீங்க? குழந்தைக்கு என்ன ஆச்சுன்னு பாத்தீங்களா? என் குழந்தைக்கு மட்டும் ஏதாவது ஆச்சு, உங்களை நான் சும்மாவே விட மாட்டேன். முதல்ல குழந்தைக்கு என்ன தெய்வமா. ஆச்சுன்னு பாருங்க. ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போலாம். தூக்குங்க. ஏய், நீ தொடாதன்னு சொன்னேன்ல. ஐயோ, தெய்வமா, இங்க பாருடா. டாக்டர், டாக்டர். தெய்வமா, தேவி, டாக்டர், தேவி. டாக்டர். சார் என்னாச்சு சார்? என் குழந்தைக்கு அடிபட்டுச்சு. அப்படியா? வாட் பாய்? நான் வர மாட்டேன். சீக்கிரம் வாங்க. தேவி, சீக்கிரம். குழந்தைக்கு என்னாச்சு? என் குழந்தைக்கு அடிபட்டுச்சு டாக்டர். என்னன்னு கொஞ்சம் பாருங்களேன் ப்ளீஸ். சரி நான் பாக்குறேன், இருங்க, பதட்டப்படாதீங்க. நர்ஸ், ஐசி கொண்டு ஓகே வாங்க. டாக்டர். தெய்வமா, 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 உனக்கு தேவி. ஒண்ணும் இல்ல. தெய்வமா. தேவி, அம்மா ஏய்,
பார்த்து. இந்த பேஷண்ட் தான். மேடம் பில் கொடுங்க. இங்க குழந்தை எங்க அட்மிட் ஆயிருக்கு? ஐசியூல சேர்த்திருக்காங்க. ஸ்ட்ரைட்டா போய் லெஃப்ட்ல பாருங்க மேடம். சூர்யா, அத்த அம்மா, தேவிக்கு என்னடா ஆச்சு? டாக்டர் இது வரைக்கும் எதுவுமே சொல்லல. உள்ள ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கு. என்ன வெளியே வெயிட் பண்ண சொல்லிருக்காங்க. சூர்யா, என்னப்பா நடந்துச்சு? குழந்தைக்கு எப்படிப்பா அடிபட்டுச்சு? இதோ என் குழந்தைக்கு இப்படி ஆறதுக்கு இவங்க தாம காரணம். இதோ இவங்களாலதான் என் தேவிமாக்கு இந்த நிலைமையே. என் குழந்தைக்கு மட்டும் ஏதாவது ஒண்ணு ஆச்சு, அப்புறம் நான் உன்னை சும்மா விட மாட்டேன். இவரு யாரு? எதுக்காக துர்காவை திட்டிக்கிட்டு இருக்காரு? துர்காவும் இதை கேட்டுட்டு அமைதியா இருக்கா. சூர்யா, அவங்க மேல எதுக்குப்பா கோவப்படுற? குழந்தைய காணோன்னு ஹாசினி தான் அவங்க கிட்ட உதவி கேட்டிருந்தா. அவ சொல்லிதான் தேவிய காப்பாத்தவே போனாங்க. என்னத்த பேசுறீங்க? ஹாசினி 1000 சொல்லட்டுமே. என்ன தேடி ஆபீஸ்க்கு வந்தேன் உங்ககிட்ட. எனக்கு போலீஸ் உதவி வேண்டாம், தயவு செஞ்சு தலையிடாதீங்கன்னு உங்ககிட்ட சொன்னேன். என்ன சொன்னல உங்ககிட்ட? அவ்வளவு சொல்லி என் பேச்சு கேட்காம எனக்கு முன்னாடி குழந்தை தேடி அங்க போயிருக்காங்க. ஏமா, போலீஸோட ஹெல்ப் தான் வேண்டான்னு சொல்லிருக்கான்ல, அப்புறம் எதுக்காகமா நீ அங்க போன? ஹாசினி ஹெல்ப் கேட்டதுனாலதான் அவங்க அங்க போனாங்க. ஐயோ அத்தா, நீங்க என்ன சொன்னா என் மனசு ஆறாது. இப்ப உள்ள தேவி எப்படி இருக்கா தெரியுமா? இங்க பாருங்க, என் குழந்தைக்கு மட்டும் ஏதாவது ஆகட்டும், அப்புறம் இருக்கு உங்களுக்கு. என்ன போலீஸ் திமிர்ல என்கிட்ட வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்களா? டாக்டர் வந்து சொல்றதுல தான் இருக்கு. என் குழந்தைக்கு மட்டும் நெகட்டிவ் ஏதாவது சொன்னாங்க, அப்புறம் நான் உன்னை போலீஸ்னு கூட பார்க்க மாட்டேன். யார் இந்த ஃபேமிலி? இவளும் திட்டு வாங்கிட்டு சைலண்டாவே இருக்கா. ஒன்னும் புரியலையே. சூர்யா, நீ கோவப்படாதப்பா, கொஞ்சம் பொறுமையா இரு. தேவிக்கு ஒண்ணும் ஆகாது. ஆமா சூர்யா, தேவிக்கு ஒண்ணும் ஆகாது. நீ டென்ஷன் ஆகாம இரு. டாக்டர், என் குழந்தைக்கு எப்படி இருக்கு டாக்டர்? கண்ணு முடிச்சிட்டாளா? பிளட் ரொம்ப லாஸ் ஆயிருக்கு. இமிடியேட்டா பிளட் தேவைப்படுது. டாக்டர், பாப்பாக்கு ஏபி நெகட்டிவ். அந்த பிளட் குரூப் நம்ம ஹாஸ்பிடல்ல இல்ல. டாக்டர். அதனால நான் சொல்ற பிளட் பேங்க்குக்கு போய் பிளட் கலெக்ட் பண்ணிட்டு வந்துடுறீங்களா? நான் இப்பவே போய் கலெக்ட் பண்ணிட்டு வந்துடுறேன். ஓகே. குழந்தைக்கு எதுவும் ஆபத்து இல்ல? பிளட் தேவைப்படுது சார். அதுக்கப்புறம் தான் நான் எதுவும் சொல்ல முடியும். நீங்க நுங்கம்பாக்கம் பிளட் பேங்க்குக்கு போய் வாங்கிட்டு வந்துருங்க. சரிங்க டாக்டர். ஓகே. நான் திரும்பி வர்றதுக்குள்ள தயவு செஞ்சு இங்க இருந்து போயிடு. நான் வரும்போது இங்க இருந்த அப்புறம் என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாது. டாக்டர், எஸ். என் பிளட் ஏபி நெகட்டிவ் தான். நான் பிளட் தரேன், எடுத்துக்கோங்க. அப்படியா? ரொம்ப சந்தோஷமா. ஐயோ, குழந்தையோட ஃபாதர் சூர்யா வேற பிளட் கலெக்ட் பண்ண போயிட்டாரே. சரி பரவாயில்ல, நீங்க வாங்க. துர்கா, சாரி துர்கா. ஹாசினி வந்து உன்கிட்ட உதவி கேட்டதுனாலதான் தேவிய காப்பாத்த போனேன். குழந்தை மேல உள்ள பாசத்துல சூர்யா கோபப்படுறான். சூர்யா பேசின எதையும் நீ மனசுல வச்சுக்காதம்மா. இவ எதுக்காக பிளட் குடுக்குறா? தப்பா இருக்கே. நான் இப்போ உயிரோட இருக்கிறதுக்கு காரணமே நீதான். நீ இல்லனா நான் இல்ல. உனக்கு ஒண்ணு ஆகாத தேவி. நீ நல்லபடியா குணமாயிட்டு வருவ. கவலைப்படாதீங்கம்மா, தேவிக்கு ஒன்றும் ஆகாது. அப்புறம்
தேவிக்கு நான் பிளட் கொடுத்தேன்னு அவங்க அப்பாவுக்கு சொல்ல வேண்டாம். தெரிஞ்சா அவர் இன்னும் என் மேல கோவப்படுவாரு. குழந்தை கண்ணு முழிச்சதும் எனக்கு தகவல் சொல்றீங்களா? சரிம்மா. நான் வரேன். ம். வரேன். சூர்யாவுக்கும் இந்த இன்ஸ்பெக்டருக்கும் என்ன பிரச்சனை? என்னமோ நடக்குது. அவசரப்படாம என்னன்னு பொறுமையா கவனிக்கலாம். அம்மா தாயே, நான் இன்னைக்கு உயிரோட இருக்கேன்னா அதுக்கு காரணமே அந்த குழந்தைதான். என் உயிரை காப்பாத்தின அந்த குழந்தை இப்ப ஆபத்துல இருக்கு. நீதான் அந்த குழந்தையை காப்பாத்தணும். ஆபத்துல ஒருத்தவங்க மாட்டிட்டு இருக்கும் போது ஒருத்தவங்க வந்து உதவி பண்ணாங்கன்னா அவங்கள கடவுள் மாதிரி வந்து காப்பாத்துனாங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அப்படி பார்த்தா அந்த குழந்தை எனக்கு கடவுள் தான். தாய் இல்லாத அந்த குழந்தை எனக்கு தாயா இருந்த என் உயிரை காப்பாத்திருக்கா. அந்த குழந்தைக்கு எதுவும் ஆயிடக்கூடாது. நல்லபடியா பொழைக்கணும். நீண்ட ஆயுளோட இருக்கணும். தண்டிக்கணும்னு நினைச்சா என்ன தண்டிச்சிரு. அந்த குழந்தையை காப்பாத்து. அந்த குழந்தையை காப்பாத்து. அத்தை, அம்மா, குழந்தைக்கு ஒன்றாகாது. நமக்கு பிளட் கிடைச்சிருச்சு. அப்புறம் தேவிக்கு நான் பிளட் கொடுத்தேன்னு அவங்க அப்பாவுக்கு சொல்ல வேண்டாம். தெரிஞ்சா அவர் இன்னும் என் மேல கோவப்படுவாரு. சிஸ்டர், நீங்க கேட்ட பிளட் குரூப். என் குழந்தைய எப்படியாவது காப்பாத்துங்க. நீங்க கவலைப்படாதீங்க சார். குழந்தைக்கு ஏற்கனவே பிளட் கொடுத்தாச்சு. நீங்க கொண்டு வந்திருக்கிற பிளட்டை நாங்க ஸ்டாக் வச்சுக்கிறோம். வேற யாருக்காவது உதவல சார். சரி, குழந்தைக்கு எப்படி இருக்கு? இன்னும் கொஞ்ச நேரத்துல கண்ணு முழிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் நீங்க போய் பார்க்கலாம். ஓகே சார். சிஸ்டர், கவலைப்படாத சூர்யா. தேவிக்கு ஒண்ணும் ஆகாது. நர்ஸ் வந்து சொல்லிட்டு போறாங்கல்ல. நீ வேணும்னா பாரு. இன்னும் கொஞ்ச நேரத்துல தேவி கண் முழிச்சு சூர்யான்னு உன்னை கூப்பிடதான் போறா. நீ தைரியமா இரு.